ஜெபம் பண்ண கடவோம். பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளின் காலை ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர் தாமே இந்த ஆராதனை வேளையிலும் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருடைய ஆவி, ஆத்மா, சரீரம் யாவற்றையும் நிறைத்து இந்த ஆராதனை எங்கள் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்ய வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. கீதம் 28 பாமாலை 16 பாடுவோம். ஆ கத்தாவே தாழ்மையாக. கீதம் 28 பாமாலை 16 பாடுவோம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானாயில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. கர்த்தாவே என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடி உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியுமுள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையை அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும்
நம்முடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அடிக்கிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவும். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். மது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்க விலை செய்யாமல் செய்யத்தகாத விலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளிச் செய்த வாக்குறுதியின்படியே நிர்வாகிக்கும் குற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும். தபதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருள் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தை நாம் செய்கிறவருக்கு பிரியமாய் இருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளதாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை மகிழ செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறதைப் போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக.
முறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் சங்கீதம் 146வது சங்கீதம். சங்கீதம் 146. அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணியில்லாத மனுபுத்திரனையும் நம்பாதையுங்கள். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கச்ச பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் உபாகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் முடிய. உபாகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் முடிய. அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தனாயிருந்தான். அவன் கொஞ்சம் ஜனங்களோடே எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான். எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தினபோது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். இப்பொழுதும் இதோ கர்த்தாவே, தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதற்பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் பணிந்து நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களாக. வாசிக்க வேண்டிய பாடம் வாசித்தாயிற்று. Love.
வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய. யோவான் 4:4 முதல். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார் என்பதே. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே
பண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்தவர்களே நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையை விலக்கிக் கொள்ளும். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்கள் காண்பியோ. உம்முடைய பணிவுடைக்காரருக்கு நீதியை தருப்பியோ. கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. கர்த்தாவே எங்கள் காலத்து சமாதானத்தை கட்டளையிடு. பராபரனே எங்கள் இதயத்தை சுத்திகரியோ. பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 13வது ஞாயிறு, திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 12வது ஞாயிறு சுருக ஜெபம். கட்டுண்டவர்களை விடுதலையாக்கி ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிற நீதியுள்ள தேவனே, நீர் வேற்றுமைகளின் சுவர்களை தகர்த்து சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்டவர்களை தேடிச் சென்று அவர்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்து உயர்த்தினீர். எப்பத்தா என்று சொல்லி அடைபட்டவைகளை திறக்கிறவர், ஏழைகளிலும் பலவீனர்களிலும் ஒடுக்கப்பட்டவர்களிலும் உமது சாயலை காணத்தக்கதாக எங்கள் மனக்கண்களை திறந்தீர். நாங்கள் அடிமைத்தனத்தின் நுகங்களை முறித்து வேற்றுமைகளை மறந்து யாவரையும் சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டு ஜீவ தண்ணீரின் ஊற்றாகிய உம்மை மகிமைப்படுத்த எளியவர்களை உயர்த்துகிற எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதினம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற அடியாராகிய நாங்கள் எந்த விரோதியுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளில் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் பார்வைக்கு நீதியாக இருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினால் நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் நமக்கு உத்தம பிரியமுள்ளவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரியக்கர்த்தரும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். இத்தனத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்கள் கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வர் என்று வாக்கரிலே இருக்கிறீரே. கர்த்தாவே, அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதல் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும்
மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆண்டோடைய வார்த்தை கேட்பதற்கு ஆயத்தமாக பாமாலை 322 பாடுவோம். கத்தாவை நல்ல பக்தியாலே. பாமாலை 322 பாடுவோம். கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமணம் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனையில் பங்கெடுக்க வந்திருக்கிற அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டோடைய கிருபை ஆசீர்வாதமும் இந்துமெனும் சதா காலங்களிலும் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நல்ல வாய்ப்புகளை ஒவ்வொரு வாரமும் நமக்கு தந்து கொண்டு வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் ஒரு அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சியோடு தரிசனத்தோடு கூட சாது ஐயா அவர்கள் நமக்கு இந்த வாய்ப்புகளை நமக்கு தந்து கொண்டு வருகிறார்கள். கர்த்தர் தாமே சாது ஐயா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களில் குடும்ப ஜபங்களிலே சாதை அவர்களுக்கு அவருடைய ஊழியர்களுக்கு ஜபிப்போம். ஆண்டோடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த ஆராதனை வேளையை நாங்கள் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். எங்களுக்காக
நீங்கள் விசேஷமாக நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. பல லட்சக்கணக்கான மக்கள் இது மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆலயங்கள் இல்லாத கிராமங்கள் இருக்கிற அருமையான பிள்ளைகள், அயோதிப நிலைமையில் இருக்கிற அருமையான பெற்றோர்கள், முதியோர் இல்லத்தில் வசிக்கின்ற பிள்ளைகள், அது மாத்திரமல்ல கிறிஸ்துவ அல்லாத அநேக சகோதர சகோதரிகள் இந்த ஆராதனை மூலமாக அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறது என்பதை நான் கேள்விப்பட்டு கர்த்தரை அதிகமாய் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இப்படி அநேகருக்கு பிரயோஜனமாக இருப்பது எண்ணி நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆக நீங்கள் செய்கிற உதவியானது இப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு அது மிகுந்த ஏதுகரமாக இருக்குது என்பது சந்தேகம் கிடையாது. ஆகவே நீங்கள் இந்த உள்ளத்தில் கர்த்தர் ஏவுவார் சொன்னால் நீங்கள் தாராளமாக நீங்கள் முன் வரலாம். எங்களோடு கூட நீங்கள் இந்த தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளை தாங்க முன் வந்திருக்கின்ற கல்லடிக்குறிச்சி சார்ந்த திரு எஸ் ஜெபமணி ஆசிரியர் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்தினருக்காக கர்த்தரை துதிக்கிறேன். நம்முடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி ஸ்டெல்லா ஜெபமணி ஆசிரியை அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். நம்முடைய ஊழியங்களை அதிகமாக நேசிக்கின்ற ஒரு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு அருமையான குடும்பத்தினர், அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தாமே அருமையான குடும்பத்தினரை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. தேவன் அவளுக்கு கொடுத்த அன்பு மகன் டாக்டர் சாம் ஜேசன் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாளை காணும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். வேத வசனம் சொல்லுகிறபடி உபாகம் புஸ்தகம் 1 அதிகாரம் 11 வசனத்திலே வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது: நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் இவர்களை 1000 மடங்கு ஆசீர்வதித்து அவர்களை பெருக பண்ணுவாராக. அருமையான சகோதரர் டாக்டர் சாம் ஜேசனுக்கு ஆண்டவர் தாமே நல்ல ஒரு கிருபையையும் தேவ பலனையும் நீடித்த சுகவாழ்வையும் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக அவர் செய்கிற மருத்துவ பணியிலும் கூட கர்த்தர் இதிலும் பெரிய காரியங்களை செய்து ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. தேவன் அவர்கள் கொடுத்த அன்புக்குரிய துணைவியார் திருமதி டாக்டர் கிறிஸ்டி பெரில் அவர்களுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். இவர்களும் மருத்துவ பணி செய்து கொண்டு வருகிறார்கள். கர்த்தர் நேசிக்கின்ற அருமையான பிள்ளைகள், அதற்காக ஆண்டவர் துதிக்கிறேன். கர்த்தர் அருமையான சகோதரியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இவர்கள் கொடுத்த அன்பு குழந்தை மகிழன் தியோப்ளஸ், அதற்காக கர்த்தர் துதிக்கிறேன். அருமையான குட்டி பிள்ளையும் கூட கர்த்தர் தம்முடைய கிருபையினாலும் தம்முடைய பலத்தினாலும் ஆரோக்கியத்தினாலும் ஞானத்தினாலும் நிறைத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை இந்த அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட என்னென்னைக்கும் நிலைத்திருப்பதாக. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்திற்கை பல வகையில் ஜெபிக்கிற உங்கள் எல்லாருக்காகவும் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த ஊழியங்களை தாங்குகிற ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை நம்ம அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தம் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை ஞாயிறு இந்த ஆராதனை வேளையிலே உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய திருவார்த்தை கேட்கவும் எங்களுக்கு பாராட்டுகிற நல்ல கிருபைகளுக்காக தருணங்களுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நீர் எங்களோடு கூட பேசும். இன்றைக்கு நாங்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் விரும்புகிறீரோ அதை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் அதன்படி நடக்கவும் உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கிருபை தாரும். தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும். எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே எல்லாருக்கும் மீண்டும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியான பொருள், ஒடுக்கப்பட்டவரோடு கூட ஒன்றிணைந்து செயல்படுகிற ஆண்டவர். ஒடுக்கப்பட்டவர்கள், நெருக்கப்பட்டவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள், இவர்களோடு கூட ஒன்று இணைந்து தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்துகிற ஆண்டவர்
என்ற தலைப்பின் கீழ் இன்றைக்கு சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 146 சங்கீதம் 7 வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். ஒடுக்கப்பட்ட பிள்ளைகள் மீது ஆண்டவர் எவ்வளவு கரிசனை உடையவராய் இருக்கிறார் என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். அவர்களுக்கு நியாயம் செய்கிறாராம், அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறார், பசியாற்றுகின்றார், அவர்களுடைய இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுதலையாக்குகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்திலே நமது இரட்சகரை பற்றி மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி 68 சங்கீதத்தில் இங்கு வேத வசனம் மிக அழகாக சொல்லுகிற 5 வசனத்தில், தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழைகளின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. உம்முடைய மந்தை அதில் தங்கியிருந்தது, தேவனே உம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாய் இருக்கிறார், சிறுமைப்பட்டவருடைய நியாயங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கின்றார். ஆகவே தன் ஏழை எளிய மக்கள் மீது ஆண்டவர் எத்தனை கரிசனை உடையவராய் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் இங்கு வேதத்திலே நாம் பார்க்கிறோம். உபாகம் புஸ்தகத்திலே இங்கு வாசித்து பார்க்கும் பொழுது 10 அதிகாரத்தில் இங்கு வேத வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. 18 வசனத்தில், அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். உன் இருதயத்திலே பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காதபடிக்கும் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாயிருக்கும். ஒருவேளை நெருக்கப்படுகிற, புறக்கணிக்கப்படுகிற, நிந்திக்கப்படுகிற சூழ்நிலையிலே ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அவனுக்கு அநியாயம் செய்தவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, யாருக்கு நீ அநியாயம் செய்தாயோ உன் இருதயத்திலே பொல்லாப்புகளால் நிறைந்து அவனுக்கு அநியாயம் செய்வாய் என்று சொன்னால், அவன் என்னை நோக்கி அவன் ஜெபம் பண்ணினால் நீ செய்கிற காரியம் உனக்கு பெரிய பாவமாக இருக்கும். அந்த பாவத்தினுடைய சம்பளம் அது மிக பயங்கரமானதாக இருக்கும். நீ ஜாக்கிரதையாயிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் யோபு பக்தன் சொல்லுகின்றான், எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவையின் கண்களை பூத்து போக பண்ணி தாய் தகப்பனில்லாத பிள்ளைகளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டது உண்டோ என்று அவன் சொல்லுகிறான். வேதத்திலிருந்து இன்றைக்கு எப்படிப்பட்டவர்களோடு கூட அவர் ஒன்றிணைந்து இருக்கிற ஆண்டவராய் இருக்கிறார் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நாங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆதரவற்ற இருக்கின்ற பிள்ளைகளோடு கூட ஆண்டவர் இருக்கின்றார். அவர்களோடு கூட இணைந்து தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற ஆண்டவராய் இருக்கின்றார். உபாகம் புஸ்தகம் 26 அதிகாரம் 5 வசனத்தில் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானாய் இருந்தான். அவன் கொஞ்சம் ஜனங்களோடு எகிப்திற்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான். ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நதிக்கு அப்புறத்தில் இருந்த இந்த ஆபிரகாமை தேவன் அழைத்தார். அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் அழிவுக்கு நேராக இருக்கிறார் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அப்படி அழிவுக்கு நேராக இருந்த இந்த ஆபிரகாமை அந்த அழிவிலிருந்து காப்பாற்றும்படியாக அவனை அழைத்தார். அவன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு வந்தான். எகிப்து தேசத்திற்கு அவனுடைய சந்ததி சென்றது.
எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தார். பலத்த கரத்தில் அற்புதங்கள் அடையாளங்களினால பெரிய காரியங்களை எகிப்திலே அவர் செய்தார். பயங்கரமான காரியங்களை செய்து இவர்களை ஆச்சரியமாக விடுதலை செய்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது இஸ்ரவேல் மக்களுடைய ஒடுக்கங்களையும் சிறுமையையும் பார்த்து விடுதலையாக்கினார். அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய ஒடுக்குதல்களையும் நீங்கள் படுகின்ற அவஸ்தைகள், நிந்தனைகள், அவமானங்களுக்கு மத்தியிலும் அவை எல்லாவற்றையும் விடுதலையாக்குவதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். தாவீதை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவர் எவ்வளவு பாடுபட்டார், எந்த அளவிற்கு அவர் கஷ்டப்பட்டார் என்பதை குறித்து மிக அழகாக இந்த 1 சாமுவேல் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையாம், ஒரு தெள்ளுப்பூச்சியையாம். நீர் யாரை பின்தொடர்கிறீர்? கர்த்தர் நியாயாதிபதியாயிருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். இது சவுல் தாவீதை ஒரு நாயை வேட்டையாடுகிறது போல அவன் வேட்டையாடுகிறதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 23ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு 11 முதல் 13 வரையுள்ள வசனங்களில் இங்கு வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. கேகிலா பட்டணத்து ஜனங்கள் அவர்களை குறித்து இதை தாவீது கேட்கின்றாங்க. ஆண்டவரே, இந்த கேகிலா பட்டணத்து ஜனங்கள் என்னை சவுலின் கரங்களை ஒப்பு கொடுப்பார்களா? இவன் அங்குதான் இருக்கிறான். இந்த கேகிலா பட்டணத்துக்கு விரோதமாக பெலிஸ்தர்கள் படையெடுத்து வந்தார்கள் என்பதாக முதல் 2 வசனங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர்களுக்காக, இந்த கேகிலா பட்டணத்து ஜனங்களுக்காக பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்களை விரட்டி அடித்தான் பெலிஸ்தர்களை. இந்த கேகிலா எந்த ஒரு கேகிலா பட்டணத்திற்காக யுத்தத்துக்கு சென்று வெற்றியை பெற்று கொடுத்தானோ அதே ஜனங்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால் சவுலின் பக்கமாக சென்று இந்த தாவீதை உங்களுடைய கரங்களிலே கொடுக்கிறோம் என்பதாக அந்த ஜனங்கள் சொல்லுவதாக, அந்த ஜனங்களுடைய எண்ணங்கள் அப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதாக கர்த்தர் தாவீதுக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நம்பிக்கை துரோகத்தை அவன் சந்தித்தான். நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக சூழ்நிலைகளில் நம்ம யாருக்காவது நல்ல உதவி செய்திருப்போம், பார்த்துக்கிடுங்க, நன்மை செய்திருப்போம், அவங்க தான் நமக்கு துரோகம் பண்ணுவாங்க. தெரியாதவன் பண்ணிட்டா கூட நமக்கு ஒன்றும் தெரியாதுங்க, கூடவே இருந்து நமக்கு துரோகம் பண்ணுகிறார்கள் அல்லவா? நம்ம தாங்க முடியாத வேதனைகளை நாம் அனுபவிக்கின்றோம். எத்தனையோ பிரச்சனைகளை, போராட்டங்களை இந்த தாவீது சந்திக்கின்றான். அதே நீங்கள் 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அவன் சொல்லுகின்றான். இங்கு 20ஆம் வசனத்தில், மலைகளில் ஒரு கவுதாரியை வேட்டையாடுகிறது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெள்ளுப்பூச்சியை தேட வந்தாரோ என்றான். தாவீது பலமுறை தாவீதுக்கு சவுலை கொல்லும்படி வாய்ப்பு கிடைத்த பொழுது கூட அவன் கொல்லவில்லை. ஆனால் இந்த சவுல் தாவீதை விரட்டி அவன் எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று படையோடு கூட அலைந்து கொண்டிருக்கிறதாக வேதத்தில் பார்க்கிறான். மாகுன் வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது மலைக்கு அந்த புறத்தில் தாவீது இருக்கிறான், இந்த புறத்தில் சவுல் இருக்கிறான். இந்த மலையை தாண்டி விட்டார் சொன்னால் தாவீதை முற்றிலுமாக அழித்து விடுவான் சவுல். அப்படிப்பட்ட ஒரு சூழலை தான். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்தான்னு பார்த்தீங்கன்னா வேதத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு ஒருவன் வந்து சவுலிடம் வந்து சொல்லுகிறான், பெலிஸ்தர்கள் நமக்கு விரோதமாய் வந்திருக்குன்னு சொன்ன உடனே தாவீதை பின்தொடர்ந்து விட்டு அவன் பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தம் பண்ண சென்றதாக வேதத்தில் பார்க்கிறோம்.
கடைசி நேரத்தில் ஆண்டவர் அவனை ஆச்சரியமாய் பாதுகாக்கிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டு அவமதிக்கப்பட்டு அவமானப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்னா கைவிடவே மாட்டார். ஒருவேளை நெருக்கங்கள் வரலாம், போராட்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள் வரலாம். எப்படி இருந்தாலும் சரி, ஜெயம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான். அதில் சந்தேகம் கிடையாது. 1832ஆம் ஆண்டில் நடுவுக்குறிச்சி கிராமம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறது. நான் ஒரு புத்தகத்திலே இந்த சம்பவத்தை நான் வாசித்தேன். அங்கு ஒரு சின்ன அந்த பகுதியில் ஒரு ஆலயம் ஒன்று இருந்தது. அது ஒரு சின்ன சபை. அதில் ஆரோக்கியம் என்று சொல்லப்பட்ட ஒரு சபை ஊழியர் அங்கே வந்ததிலிருந்து அந்த சபை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல அனலுள்ள ஒரு சபையாக மாறிச்சு. சின்ன சபை தான். அந்த கிராமத்தில் ஒரு மந்திரவாதி இருந்தான். அவனை பேயாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் பயங்கரமாக அந்த பிசாசுக்கு அவன் ஆடுவான், குலதெய்வத்துக்கு ஆடுவான். பல தீமைகளை அவன் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக செய்து கொண்டு வந்தான். எந்த அளவிற்கு இந்த விசுவாசிகளுக்கு தொல்லை கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு தொல்லை கொடுத்தான். இந்த ஜனங்கள் அதிகமாய் நெருக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள். இவர்களுக்கு ஆதரவாக யாரும் கிடையாது. ஏன்னா இவங்க சின்ன குறைந்த எண்ணிக்கை உள்ள ஒரு குடும்பத்தினர் தான் இந்த சபையில் இருக்கிறாங்க. மெஜாரிட்டி கிறிஸ்தவர் அல்லாத மக்கள். அது மாத்திரமல்ல, இந்த மந்திரவாதிக்கு மற்றவர்கள் எல்லாரும் பயந்து கொண்டிருந்தாங்க. அதனால வேற யாருமே இந்த திருச்சபை மக்களுக்கு உதவி செய்யும்படியாக வரவில்லை. ஆனால் இந்த சபை மக்களுக்கு ஒரே ஒரு ஆதரவு யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் தான். ஆண்டவர் நோக்கி இரவு பகலாக ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, இந்த மனிதன் எங்களை படுத்துகிற உபத்திரவங்கள், எங்களுக்கு கொடுக்கிற நெருக்கங்கள், பாடுகள் எல்லாவற்றும் அவளை விடுதலையாக்கி அந்த மந்திரவாதியை நீங்கள் ரட்சித்து இங்கே ஒரு சாட்சியாக கொண்டு வரணும் ஆண்டவரேன்னு சொல்லி கருத்தாய் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணாங்க. நாட்கள் கடந்தது. திடீரென்று ஒரு முறை அந்த பகுதியில் பயங்கரமான காலரா வியாதி வந்துச்சு. அநேகர் அந்த கிராமத்தில் மரித்து போனார்கள். அந்த கிராமமே பயங்கரமான பீதிக்குள்ளாகியது. இந்த மந்திரவாதிக்கு ஒரு மகன் இருந்தான், ஒரு செல்ல மகன், நேசிக்கின்ற, அருமையாய் நேசிக்கிற ஒரு மகன். அவன் இந்த காலரா வியாதியில் பாதிக்கப்பட்டு இது நாள் ஆக ஆக அவன் மிகவும் அதிகமான பலவீனப்பட்டு அப்படியே மயங்கின ஒரு சூழ்நிலை. அவன் எவ்வளவோ சாமியாடி பார்க்குறான், மருந்து கொடுத்து பார்க்குறான், அவன் மாந்திரிக என்னென்ன வேலை உண்டு எல்லாம் செய்து பார்க்குறான். ஆனால் நிலம் மிக மோசமாகிவிட்டது. அப்பொழுதுதான் அவனுக்கு புத்தி வருகிறது, இந்த கிறிஸ்தவர்களுக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு கிடையாது. நான் இவ்வளவு ஒரு வைராக்கியமான ஒரு சாமியாடியாக இருக்கின்றேன், மந்திரவாதியாக இருக்கிறேன். ஆனால் என் குடும்பத்தில் என் பிள்ளைக்கு என்னால் உதவி செய்ய முடியலையே. அப்போ அவங்ககிட்ட ஏதோ ஒரு விசேஷம் இருக்கிறது. அந்த சாமிகிட்ட, ஆண்டவர்கிட்ட போனால் என்னை கைவிட மாட்டார், உதவி செய்வார் அப்படின்ற அவனுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. பிள்ளையை எடுத்தா மார்போடு அடைத்து கொண்டு ஒரு இரவு நேரம் சர்ச்சுக்கு போனான். அந்த ஆலயத்தில் அப்படியே ஆலயத்தில் அப்படியே கீழ் தரையில் அவனை கிடத்தினான். இவன் ஓடி பார்த்து சபை மக்கள் எல்லாம் வந்தாங்க, என்ன செய்ய போகிறான்னு சொல்லி. அந்த சபை ஊழியர் உபதேசியார் அங்கே வந்தார். பார்த்த உடனே அவன் கதறினான், இந்த மந்திரவாதி, ஐயா எப்படியாயிலும் இயேசு சாமிகிட்ட சொல்லி என் பிள்ளைக்கு உயிர் கொடுங்க ஐயா, என் பிள்ளை செத்து கொண்டு இருக்கிறான், இந்த இரவுக்குள்ள என்ன நடக்கும் என்று தெரியவில்லை, ஐயா எப்படியாயிலும் காப்பாற்றுங்க. 2 கையை எடுத்து கும்பிட்டு கொண்டு கதறுக்குதான். அந்த இடத்துல அப்படியே முழங்கால் போட்டு கதறிக்கொண்டு இருக்கின்றான். சபை உபதேசியாருடைய கண்களில் கண்ணீர்.
எல்லாரும் ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லி உதேசியாரும் சபையாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண உடனே என்ன நடந்துன்னு பார்த்தீங்கன்னா, மரித்து கொண்டிருந்த அந்த சிறு மகனுடைய உடலில் ஒரு அசைவு ஏற்பட்டது. பகலெல்லாம் எந்த விதமான அசைவும் இல்லாமல் அசைவற்று கிடந்த அவருடைய சரீரத்தில் ஒரு அசைவு உண்டாயிற்று. மந்திரவாதியால் அதை பார்த்த உடனே ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. நேரமாக ஆக அவனுக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு சுகத்தை ஆண்டவர் கொடுத்து விட்டார். சொன்னா, இந்த தெய்வத்தை போல உண்மையாய் நேசிக்கிற தெய்வம் இந்த உலகத்தில் வேறு யாரும் கிடையாது ஐயா, நானும் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி அந்த மாந்திரீக தொழிலை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு அவன் ஞானஸ்நானம் பெற்று அந்த சபையில் ஒரு பெரிய சாட்சியானது என்பதாக நான் வாசித்தேன். இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இயேசு இன்றைக்கும் நம்மை நேசிக்கிறார், உங்களை நேசிக்கிறார். ஒரு நாளும் நம்மை கைவிடவே மாட்டார். இரண்டாவதாக, ஆண்டவர் யாரோடு கூட இருக்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது, இங்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். இந்த சமாரிய ஸ்திரீயை குறித்து வேதத்திலே இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. சமாரியர்களும் யூதர்களும் ஒருவரை ஒருவர் அதிகமாய் பகைத்தார்கள். யூதர்கள் சமாரியர்களை மிகவும் அற்பமாக எண்ணுவார்கள், இழிவாக எண்ணுவார்கள். யாரையாவது மோசமாக திட்ட வேண்டும் என்று எண்ணினால் யூ சமாரிட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க, நீ ஒரு சமாரியன் என்று சொல்லுவாங்க. பிள்ளைகளுக்கு கூட சில பெற்றோரை திட்டுவாங்க, பிசாசு மாதிரி வந்திருக்கிறே அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த அளவிற்கு அவன் மோசமாக திட்ட வேண்டும் என்று சொன்னால் இப்படி சொல்லுவார்கள் இப்படி குடும்பங்களில். அதே போல தான் இங்கு யூதர்கள் யாரையாவது அப்படி ஏச வேண்டும் சொன்னால் அந்த அளவிற்கு இந்த சமாரியர்கள் இழிவாக நினைக்கப்பட்டவர்கள். யூதர்கள் எருசலேமிலிருந்து யூதியாவிலிருந்து கலிலேயாவுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் நேரு வழியாக போனால் இந்த யூதேயாவுக்கும் கலிலேயாவுக்கும் நடுப்பாகத்தில் என்னது இருக்குன்னா சமாரியா நாடு இருக்கிறது. அதை கிராஸ் பண்ணி தான் போகணும். 2-3 நாட்களுக்குள் சென்று விடலாம். ஆனால் இந்த பாரம்பரிய யூதர்கள் அந்த சமாரிய நாட்டு வழியை போக விரும்பவே மாட்டாங்க. அவங்க வேறு ரூட்டில் சுற்றி செல்வாங்க. அது 6-7 நாள் ஆகும் பார்த்துக்கிடுங்க. அவங்க யூதேயா அந்த பெத்லகேம் இந்த எருசலேமிலிருந்து கிளம்புனாங்க அப்படின்னா நேராக எங்கே போவாங்கன்னா எரிகோ போய் அப்படியே யோர்தான் நதியை அப்படியே கிராஸ் பண்ணி பெரோயா போய் அப்படியே அப்புறம் அங்கே நேராக போய் யோர்தான் நதிக்கு அப்புறம் அந்த சைடு வந்து கலிலேயாவுக்கு போவாங்க. இப்படி பல ஊர்களை கிராமங்களை சுற்றி அவங்க எரிச்சுவாங்கன்னா செல்வாங்க. அந்த அளவிற்கு ரொம்ப அற்பமாக எண்ணப்பட்டவர்கள் இந்த சமாரியர்கள். ஆண்டவர் அப்படிப்பட்ட மக்களை தேடி செல்கிறார். அங்கு ஒரு பெண், சமாரிய பெண், ஆண்டவர் அவளை தேடி செல்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனத்தை பாருங்க. யோவான் 4:4 அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியார் இவளை சந்திப்பதற்காக ஆண்டவர் செல்லுகிறார். இப்படி வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அங்கு வேதம் அழகாக சொல்லுகிறது. 17-18 ஆண்டவர் கேட்குறாரு, உன் புருஷனை கூட்டிட்டு வா அப்படிங்கிறாரு. அவள் சொல்கிறா, என்ன சொல்கிறா, எனக்கு புருஷன் இல்லை. அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சொன்னது உண்மை. உனக்கு 5 பேர் இருந்தாங்க, ஒருத்தனும் உன்ட்ட உண்மையா இல்லை. இப்போ ஒருத்தர் இருக்கிற அவனும் உன்ட்ட உண்மையா இல்லை. மொத்தம் 6 புருஷர்கள், யாருமே உனக்கு உருப்படியா இல்லை. அப்போ ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை அதனுடைய மேன்மை எதில் இருக்குது? அவங்க ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியாக இருக்கணும். கணவன் மனைவி ரொம்ப அந்யோன்யமாக ஐக்கியமாக இருந்தாங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு குடும்பம். இவளுக்கு 5 பேரை மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்களா இல்லை எப்படின்னு தெரியும், 5 பேரும் இவளை விட்டுட்டு போயிட்டாங்க.
இப்போ ஒருத்தன் இருக்கான், ஒரு பேருக்கு தான் இருக்கானே தவிர இவள் உண்மையாக நினைச்சல நேசிக்கவில்லை. அவள் சொல்கிறா, உன் புருஷனை கூட்டிட்டு வான்னு சொன்னவனு ஆனால் இருக்கான், அவன் எனக்கு இல்லை. நீ சொன்னது கரெக்டு தான், புருஷன் மாதிரி இருக்கான், ஆனால் உனக்கு புருஷன் கிடையாது. அவருடைய வாழ்க்கை ஒரு ஏமாற்றம் நிறைந்த, தோல்வி நிறைந்த, வெறுமையான, வேதனையான ஒரு வாழ்க்கை. ஒருவேளை அந்த சமுதாயத்தில் இவள் எப்படி நினைச்சிருக்க, ரொம்ப அற்பமாக நினைச்சிருக்கலாம். தண்ணி எடுப்பதற்கு காலை நேரத்தில் வருவாங்க, இல்லைன்னா ஈவினிங்கில் வருவாங்க. ஆனால் இவள் மத்தியான வேளையில் 6ஆம் மணி நேரம், கிட்டத்தட்ட 12 மணி அப்படின்னு வச்சுக்கிட்டுங்களேன். அப்போ யாருமே இருக்க மாட்டாங்க, யாரு கண்ணுலேயும் படண்டாயா, என்னை பார்த்தாலே ஒதுங்கி போவாங்க. இது எதுக்கு, நாம் படுற வேதனை போதாதுன்னு இது வேறையா. சில பேரை கண்டாலே முகத்தை திருப்பிட்டு போவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இவன் நினைச்சிருப்பான். ஆனால் இவளை தேடி ஆண்டவர் வருகிறதாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இவளுக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியத்தை பாருங்க. இரண்டாவதாக இவளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், நீங்கள் இந்த 9ஆம் வசனத்தை 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த ஜீவ தண்ணீரை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 3ஆவதாக 29ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவரை கிறிஸ்து என்று கண்டுகொண்டதாக வேதத்தில் பார்க்கிறோம். மேசியாவாக இந்த சமாரிய ஸ்திரீ ஆண்டவரை பார்க்கிறதாக வேதத்தில் பார்க்க ஒரு பெரிய வெளிப்பாடை பெற்றுக்கொண்டார். இதனுடைய விளைவு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த சமாரிய ஸ்திரீ நேரத்தினுடைய கிராமத்திற்கு போய், நீங்கள் 39ஆம் வசனத்திலிருந்து 43 வரை உள்ள வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவரை பற்றி தன்னுடைய கிராமத்து மக்களுக்கெல்லாம் சொல்கிறார். எல்லா மக்களும் இவருடைய பேச்சை கேட்டு ஆண்டவர்கிட்ட வருகிறாங்க. 2 நாள் ஆண்டவர் அங்கே ஸ்டே பண்ணி உபதேசம் பண்ணுறாரு. எல்லாரும் இயேசு விசுவாசிக்கிறதாக பார்க்கின்றோம். ஒரு பெரிய ஒரு எவாஞ்சலிஸ்டாக மாறி விடுகிறாள் இந்த சமாரிய ஸ்திரீ. பெரிய சுவிசேஷியாக மாறி விடுகிறாள். கிராமத்தையே ஆண்டவர்கிட்ட கொண்டு வர்றாள். ஒரு காலத்தில் வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கை, வெறுமையான ஒரு வாழ்க்கை, ஏமாற்றம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, தோல்வி நிறைந்த வாழ்க்கை, எவ்வளவு ஆச்சரியமாக மாற்றி விட்டார் பாருங்க ஆண்டவர். இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது அற்பமாக எண்ணப்பட்டவர்களை, இழிவாக எண்ணப்பட்டவர்களை அற்புதமான ஒரு சிருஷ்டியாக மாற்றி விடுகிறார். இதுதான் ஆண்டவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு நமக்கு பாராட்டுகிற கிருபை. உலகம் நம்மை அற்பமாக எண்ணலாங்க, இழிவாய் நினைக்கலாம், பேசலாம். நீங்கள் அதை கன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம நேசிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். டேவிட் வில்கர்சன் அவர்கள் எழுதிய ஒரு புத்தகம், த கிராஸ் அண்ட் த ஸ்விட்ச் பிளேட் சொல்லப்பட்ட புஸ்தகத்தில் ஒரு சம்பவத்தை இவ்வாறு எழுதுகின்றார். 1958ஆம் ஆண்டு அவரை நியூயார்க் பட்டணத்தில் போய் ஊழியம் செய்யும்படியாக உள்ளத்திலே ஒரு அதிகமான உந்துதலை கொடுத்தார். அதன் அடிப்படையில் அவர் அங்கு சென்றார். அங்கு ஒரு பெரிய ஒரு கேங், இளம் வாலிபர்கள், குடித்து வெறித்து, துப்பாக்கி கலாச்சாரம்லாம் அங்கே சர்வசாதாரணம். அமெரிக்க தேசத்தில் கொலை கொள்ளைகள் சர்வசாதாரணமாக இவர் செய்து கூட ஒரு பெரிய ஒரு மோசமான ஒரு கேங், ரவுடி கும்பல் ஒன்று இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், இவங்ககிட்ட போய் பிரசங்கம் பண்ண. அங்கே நிக்கி குரூஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு இளம் வாலிபன் அந்த குழுவுக்கு தலைவனாக இருந்தான். அவனுடைய வாழ்க்கையை குறித்து அந்த புத்தகத்திலே இவ்வாறாக எழுதப்பட்டிருந்தது. அவன் 3.5 வயதாக இருக்கும் பொழுதே, அவன் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது கூட அவனுடைய பெற்றோர்களாய் அந்த அளவிற்கு அவன் துன்புறுத்தப்பட்டான், மிக கேவலமாக நடத்தப்பட்டான். அவனுடைய சிறிய வயதில் அவன் ஆடை இல்லாமல் புறாக்கள் இருக்கிற ஒரு கூட்டில் கொண்டு அவனை போட்டாங்களாம். அந்த புறாக்கள் இவனை சரீரம் முழுவதும் குத்தி குத்தி ரணகலமாக்கி விட்டதாம். பெற்றோர்கள் இந்த ஆவிகளோடு கூட பேசுகின்ற ஒரு கிரியை அவர்களிடத்தில் இருந்துச்சு. அப்போ பிசாசுடைய காரியங்களை ரொம்ப சர்வசாதாரணமாக செய்து கொண்டு வந்த பெற்றோர்கள். அப்போ அவங்களுக்கு எப்படி பிள்ளை மேலே பாசம் இருக்கும்? பிசாசு அந்த அளவுக்கு அவருடைய உள்ளத்தை எல்லாம் கெடுத்து வைத்திருந்தான்.
சிறிய வயதிலே இவன் பெற்றோர்கள் மீது அதிக வெறுப்பு. ஆகவே இவன் சிறிய வயதில் தவறு செய்ய ஆரம்பித்தான். அவன் வாழ்ந்த சமுதாயத்தில் எல்லாரும் இவனை ரொம்ப இழிவாக நினைத்தார்கள், ரொம்ப மோசமானவனாக எண்ணினார்கள். அவருடைய தகப்பனார் இவனை நியூயார்க் ஓடு என்று சொல்லி அவனை துரத்தி விட்டார்கள் வீட்டை விட்டு. அங்கே ஒரு சகோதரர் இருக்கிறார் என்று சொல்லி 15 வயதிலே நியூயார்க் பட்டணத்துக்கு வந்தவன் அவனுடைய கூட பிறந்த சகோதரன் அந்த இடத்துல இருந்தான். அங்கே இருந்தும் ஒரு சில மாதங்கள் கழித்து வெளியே வந்து விட்டான். உண்மையாய் நேசிப்பதற்கு ஒருவர் இல்லை என்று சொல்லி அவன் கண்டு, எல்லாரும் நம்ம ரொம்ப இழிவாக நினைக்கிறாங்க, ரொம்ப அற்பமாக நம்ம நினைக்கிறாங்கன்னு சொல்லி அவன் தவறான பாவ பழக்க வழக்கங்களை செல்ல ஆரம்பித்து விட்டான். அதனுடைய விளைவு இந்த ரவுடி கும்பலோடு கூட சேர்ந்தான், துப்பாக்கி எடுத்தான், பல தவறான காரியங்கள், கொள்ளைகளை செய்ய ஆரம்பித்தான். இந்த டேவிட் வில்கர்சனை பார்த்தாண்டு சொன்னார், இந்த மக்கள்கிட்ட போய் பிரசங்கம் பண்ணுப்பா, இவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் ஆண்டவர் இந்த ஊழியக்காரரை அவர் ஏவிக்கொண்டே இருக்கிறார். அந்த ஆத்தும பாரம் நிறைந்தவராக இந்த நிக்கி க்ரூஸை பார்த்து சொல்லுகிறார், நிக்கி க்ரூஸ், ஜீசஸ் லவ்ஸ் யூ. அவன் இந்த வார்த்தைகளை கேட்டதே கிடையாது. உலகத்திலே தன்னை நேசிப்பதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தவன். பயங்கரமான கோபம் வந்து விட்டது. முதலில் இடத்தை காலி பண்ணுகிறாய், இல்லாவிட்டு உன்னை அடிக்கட்டுமா என்று சொல்லி அவன் கேட்டான். இல்லை, இன்னைக்கு இயேசுனை நேசிக்கிறார். கேட்டவுடன் பயங்கரமான கோபம். அவருடைய கன்னத்திலே பலார் என்று அறைந்து விட்டான். அதையெல்லாம் இந்த டேவிட் வில்கர்சன் அவர் கன்னத்தை வைத்து தடவி கொண்டு மீண்டும் சொன்னார், இன்னைக்கு இயேசுனை நேசிக்கிறார், ஜீசஸ் லவ்ஸ் யூ சொல்லிட்டு சென்று விட்டார். இந்த வார்த்தை இவனுக்குள்ளாக ஒரு பெரிய குழப்பத்தை கொண்டு வந்து விட்டது. சில மாதங்கள் கழிந்தது. அவன் தற்செயலாக ஒரு பெரிய ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் ஒரு ஓரத்தில் அவன் நின்று கேட்டுக்கொண்டிருந்தான். இவனுக்கு ஏதோ ஒன்று உள்ளத்துக்குள் நடப்பது போல் இருந்துச்சு, அவனை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் அவனை அந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் மூலமாக அவனோடு கூட பேசினார், வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான், தன்னை ஆண்டவருக்கு அந்த அர்ப்பணித்தான். துப்பாக்கி கலாச்சாரத்தை விட்டு வெளியே வந்தான். எல்லாவரையும் தூக்கி எறிந்து விட்டான். எறிந்துவிட்டு இனி ஆண்டவருக்காய் வாழப்போரு சொல்லி ஆண்டவருக்கென்று எந்த ஒரு கூட்டத்திலிருந்து வெளியே வந்தானோ அப்படிப்பட்ட டீனேஜ் மக்கள், இளம் வாலிபர்கள், அவர்களுக்கு மத்தியில் போய் ஊழியம் செய்ய ஆரம்பித்தான். புதிதாக அவன் தோற்றுவித்த ஒரு ஸ்தாபனம் டீன் சேலஞ்சர்ஸ் ரெசிடென்ஷியல் சென்டர் என்ற ஒரு ஸ்தாபனத்தை தோற்றுவித்து இப்படிப்பட்ட மக்களுக்கு ஆலோசனை சொல்லி அநேகரை கிறிஸ்துக்கு நேராக வழிநடத்தினான். பிற்காலத்தில் நிக்கி குருசேடு சொல்லப்பட்ட ஒரு எவஞ்சலிஸ்டிக்கல் மினிஸ்ட்ரி அவன் தோற்றுவித்து உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சமுதாயத்தில் எல்லாராலும் வெறுக்கப்பட்டு இழிவாக எண்ணப்பட்ட ஒரு மனிதனையும் ஆண்டவர் தேடி சென்று அந்த சாக்கடையில் கிடந்த அந்த மனிதனை தூக்கி எடுத்து உயர்த்தின ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் சொன்னதை செய்வார். அவர் செய்வதை மாத்திரம்தான் சொல்லுவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. நாம் எப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்தாலும் கூட நம்மை தூக்கி எடுப்பதற்கு அந்த கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். மூன்றாவதாக பிலமோனுக்கு எழுதின நிருபம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். பிரயோஜனமற்றவர்கள், ஆகாதவர்கள் என்று தள்ளப்பட்டவர்களோடு கூட கர்த்தர் செயல்பட விரும்புகிறார். இந்த ஒனேசிமு என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதனை குறித்து பவுல் சொல்லுகின்றார். பிலமோனுக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். இந்த ஒனேசிமுக்காக உம்மிடத்தில் மன்றாடுகிறேன். ஒரு காலத்தில் பிரயோஜனம் இல்லாதவனாக இருந்தான். இந்த ஒனேசிமை குறித்து வேதத்தில் பார்க்கும் பொழுது பிலமோனுடைய வீட்டிலே ஒரு அடிமையாக வேலைக்காரனாக இருந்தான்.
அவன் சில தவறான காரியங்களை செய்துவிட்டு எஜமானனை விட்டு ஓடி ரோம் நகருக்கு சென்று விட்டான். அங்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான், பவுலை சந்தித்தான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். பவுலோடு கூட இப்பொழுது இருக்கின்றான். இப்பொழுது பவுல் சொல்லுகிறான் ஒனேசிமை பார்த்து, நீ உன் எஜமானுடைய வீட்டிற்கு போ அப்படி சொல்கிற, பிலமோன் வீட்டுக்கு. அந்த காலத்தில் ஒரு அடிமை இப்படி தவறு செய்து விட்டு திருடி விட்டு ஓடிவிட்டான்னு சொன்னால் அவனை கொலை கூட செய்யலாம், என்ன தண்டனை வேண்டுமென்றாலும் கொடுக்கலாம், யாரும் எதுவும் கேட்க முடியாது. இப்போ பிலமோன் வீட்டுக்கு செல்வான்னு சொன்னால், பிலமோன் அவனை தண்டித்தான் என்று சொன்னால், கொலை செய்தால் கூட யாரும் கேட்க முடியாது. ஆனால் இப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டான். இந்த பவுல் அப்போஸ்தலன் இந்த பட்டணத்திற்கு செல்லும்போது பிலமோன் வீட்டிலிருந்து கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு பெரிய ஒரு விசுவாசிய கூட்டத்தை வைத்திருந்தான். இந்த பிலமோன் அவனுடைய வீட்டில் ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. இப்போ ஒனேசிமை அங்கே அனுப்புகிறான். பவுலுக்கு மிக நெருக்கமான இந்த பிலமோன். பவுல் அங்கே வரும்பொழுதெல்லாம் மிக அதிகமாக நேசித்து பவுலை ஏற்றுக்கொள்கிறது அந்த பிலமோன். இப்போ அவனுக்கு ஒரு நிருபம் எழுதுகிறான். இந்த ஒனேசிமு ஒரு காலத்தில் உனக்கும் எனக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்தான், இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான், மிகவும் பிரயோஜனம் உள்ளவன். இவனை குறித்து வேதத்தில் பார்க்கும் பொழுது இங்கு அவனை குறித்து அவர் சொல்கிறாரு 17ஆம் வசனத்தில், நீர் என்னை உம்மோடு ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளும். ஏன் தெரியுமா? 12ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார், என் உள்ளம் போல் இருக்கிற அவனை ஏற்றுக்கொள்ளும். இது ஒனேசிமு சாதாரணமானும் கிடையாது, என் உள்ளம் மாதிரி இருக்கிறான். நீர் என்னை எவ்வாறு ஏற்றுக்கொள்ளுகிற அதே போல் ஏற்றுக்கொள்ளுங்க. கடைசியாக இந்த ஒனேசிமுவை அவன் பிலமோன் ஏற்றுக்கொள்கிறான். ஒரு காலத்தில் பிரயோஜனம் இல்லாதவன், ஆகாதவன் என்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று வசனம் சொல்லுகிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ எதுக்குமே உபயோகப்பட மாட்ட, நீ பிரயோஜனமில்லாத ஆள், நம்மை குறித்து நிறைய பேர் சொல்லலாம். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை தான் தேடி வருகிறார். ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றவர்களை பிரயோஜனம் உள்ளவர்களாக மாற்றுகிறவர் தான் நீங்களும் நான் ஆராதிக்கிற நம்முடைய கர்த்தர். எப்போ? நம்ம ஆண்டவருக்குள் வரும்பொழுது. 1 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவெல்லாம் ஒளிந்து போயிட எல்லாம் புதிதாயின. நம்முடைய வாழ்க்கை பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க, நீ ஒரு உதவாக்கற, ஒன்றுக்கு உதவாதவன் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்ம வரும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட சேர்ந்து செயல்பட, நம்ம எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக உதவுகிறவர்களாக வைப்பர்ம சந்தேகம் கிடையாது. ஒன்றே ஒன்று செய்ய வேண்டுங்க, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டாம். கர்த்தர் அப்படிப்பட்டவர்களோடு கூட இடைப்பட்டு பெரிய காரியங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களையும் அநேக மக்களுக்கு, அநேக 1000 கோடிகளுக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொரு தந்து வழிநடத்துவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 559, கிறிஸ்தவ கீர்த்தனை 256 பாடுவோம். ஆண்டவரின் நாமம் அதை ஈண்டு போற்றுவேன். கீதம் 559, கிறிஸ்தவ கீர்த்தனை 256 பாடுவோம்.
ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிற ஐயா. உம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியே கொடுத்த எல்லா கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆதரவற்று இருக்கிற பிள்ளைகளுக்கு, இழிவாய் எண்ணப்பட்ட அற்பமாய் எண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு, பிரயோஜனமில்லாதவன் சொல்லப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எத்தனை ஆச்சரியமாக தம்மை வெளிப்படுத்தி தம்முடைய வல்லமைகளினால் அவருடைய வாழ்க்கையை நீர் மாற்றி பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறேன் என்பதை குறித்து நாங்கள் தியானிக்கும்படியே கிருபை செய்தீர். எங்களோடு கூட பேசினீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உங்களுடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட, ஆதரவற்ற நிலைமையில் எல்லாராலும் அற்பமாக எண்ணப்பட்டு இழிவாக எண்ணப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து இருந்தாலும் கூட சுவாமி, யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது, இருப்பதை காட்டிலும் சாகிறது நல்லது என்று சொன்னேன். இந்த வார்த்தைகளையும் கேட்டுக்கொண்டு இந்த ஆராதனை பங்கு பெற்றிருக்கின்ற பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஐயா. தகப்பனே, இல்லாதவர்கள் இருக்கிறவர்கள் போல் அழைக்கிற ஆண்டவர் ஐயா. நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர் என்று வேதம் வசனம் சொல்லுகிறது. நீர் செய்ய நினைத்ததை யாராலும் தடை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட வல்லமையுடைய தேவன் என் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கும் யார் யாரெல்லாம் உம்மை நோக்கி கண்ணீரோடு கூட, ஆண்டவரே என் உள்ளத்தில் வாரும் ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே நீர் வந்து பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் ஆண்டவரே, என்னோடு கூட நீர் இடைபட வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை என் வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு கூட உம்முடைய சமூகத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை இந்த பிள்ளைகள் மீது இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை ஞானத்தை கொடுப்பீராக. வேலைக்கை காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, அயல் நாடுகளில் சென்று பணி செய்யும்படி விரும்புகிற பிள்ளைகளுக்காக, அயல் நாடுகளில் பணி செய்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் அவ்வாறு செய்ய தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தன்னுடைய பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஏற்ற காலத்தில் முது பிள்ளையுடைய வாழ்க்கையில் இந்த திருமணத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. குழந்தை செல்வங்களுக்கு காத்திருக்கிற தம்பதிகளுக்கு கர்த்தர் முது பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதிங்க சுவாமி. அவருடைய கண்ணீரெல்லாம் ஆண்டவர் துடைக்கும்படியாக, அவர் நிந்தைகள் அவமானங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். பேறுகால நிலவிருக்கிற சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. கற்பத்தின் கனியை பூரணப்படுத்தி சுகப்பிரசவத்தை கொடுத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இன்னும் யார் யாரெல்லாம் ஜெபிக்கும்படி வேண்டிக் கூட ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். முது பிள்ளைகளுடைய கைகளின் பிரயாசங்களை விசேஷித்த ஆசீர்வாதங்களை கொடுத்து வழிநடத்துவீராக. எல்லா பொருளாதார பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை இடத்து சம்பந்தமான பிரச்சனைகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கோர்ட் கேஸ் என்று அலைந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆண்டவரே நீர் நியாயம் விசாரித்து கொடுக்கிறவையா. உம்முடைய பிள்ளைகளுக்கு நியாயம் கிடைக்க கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், விதவைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருடைய கண்ணீரின் ஜெபத்தையும் கேட்டு கர்த்தர் பதில் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவர் செய்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஊழியங்களுக்காய் பல வகையில் உதவி செய்கிற எல்லா பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். விசேஷமாக இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த வாரத்தை தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற அருமையான சகோதரர் டாக்டர் ஜேசன் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற அன்பு சகோதரர் டாக்டர் சாம் ஜேசனுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற ஆண்டவர் தாமே இந்த அன்பு சகோதரரையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய மகன் செய்கிற இந்த மருத்துவ பணியிலும் கூட உடைய கிருபை நிறைவாய் தங்கியிருந்து உடைய மகனை ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்தும்படி ஜெபிக்கிறோம். அநேக மக்களுக்கு சுவாமி ஆசீர்வாதமான பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவீராக. இன்னும் மேன்மையான நிலைமைகளும் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கிருபை தாருவீராக. ஆண்டவரே, இந்த புதிய வருஷம் உடைய மகனுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த ஒரு ஆண்டை காணப்பட கர்த்தர்தாமே கிருபை செய்வீராக. நீங்கள் கொடுத்த அன்பு துணைவியார், அன்பு சகோதரி டாக்டர் கிறிஸ்டி பெரில் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அருமையான ஒரு மகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவர் செய்கிற மருத்துவ பணியிலும் கூட உடைய கிருபை நிறைவாய் தங்கியிருந்து அவர்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் கொடுத்த அன்பு
குட்டி பிள்ளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அன்பு குழந்தை மகிழன் தியோப்ளஸ்க்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அன்பு பிள்ளையின் மீது உடைய கரம் எப்பொழுதும் அமர்ந்திருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவானவன் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்து எழுதப்பட்டிருக்கிற அதே போல தர்மையான குழந்தை எல்லா வகையில் விருத்தி அடையணும் ஐயா. வருங்காலத்தினுடைய வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடராய் பிரகாசிக்கும்படியாக ஆண்டவர் அனுகிரகம் செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த அன்பு பிள்ளையுடைய பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அருமையான முதலியார் திரு எஸ் ஜெவமணி ஆசிரியர் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி ஸ்டெல்லா ஜெவமணி ஆசிரியர் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்களை நேசிக்கிற இந்த அருமையான பிள்ளைகள் ஐயா, தங்கள் உமக்கு இந்த அர்ப்பணித்திருக்க அருமையான பிள்ளைகள் ஐயா, ஆண்டவருடைய கிருபை ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. அவருடைய பலவீனங்களில் பலன் தாருங்க. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடிய சுகவாழ்வையும் கொடுத்து நீ உன் பிள்ளைகளும் இஸ்ரவேலுக்கு உண்டாங்க சமாதானத்தை காண்பா என்று சொன்னீரே, அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் சந்ததி பெற்றுக்கொள்ள கிருபை தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து உடைய கிருபையும் மாறாத பிரசனம் இந்த பிள்ளைகளோடு கூட எப்பொழுது நிலத்திற்கு அனுகிரகம் செய்வீராக. நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புவதற்கும் வேண்டி கொள்வதற்கு அதிகமாக கிரியை வல்லமின்படியும் கர்த்தர் பெரிய காரியங்கள் கட்டளையிடும். கணம் துதி மகிமையெல்லாம் உமக்கு செலுத்தும் ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் சந்தோஷம் நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதம் 409 பாமாலை 263 பாடுவோம். ஜீவாதிபதி ஜோதியே பக்தரின் இன்ப இயேசுவே. கீதம் 409 பாமாலை 263 பாடுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த மகிமையான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமையின் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தால் நிறைத்து எல்லாரையும் ஆசிர்வதித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். முது பிள்ளைகள் என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு உம்முடைய சமூகம் வந்திருந்தார்களோ ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக நீர் ஆசீர்வதித்து அனுப்புகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கிருபைகளோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துவதாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமென். கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வாருங்கள்.